வணக்கம் கவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு கவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் குறைஞ்சிருக்கு. 2 நாள் ஏறிச்சுன்னா 2 நாள் குறையும், அது மாதிரி போயிட்டுருக்கு. பட் நல்ல நியூஸும் இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்டு இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா நேவல் பிளாக்கைடு அதை ரிமூவ் பண்ணால் அவங்கள ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸை ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை பொருள் தான் இருக்காங்க. அதனால் அந்த ஆயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி $111 ஆகிடுது. நேற்று 108 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ரூபாவும் அதே மாதிரி டிப்ரிஷியேட் ஆகி நிலை 94.55 கிட்ட போயிடுது. பட் ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அது என்னென்னு பார்த்தலாம். ஒன்று பேங்க்கில் ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா REIT, தட் இஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், as well as InvIT, தட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு. இந்த ரெண்டோட இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. இந்த REIT அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி அது பெட்டராக இருக்கா, இந்த குரூப்பு பெட்டராக இருக்கா, இல்லாட்டா அந்த நிஃப்டி 50யோட ரிட்டர்ன் ஃப்ரம் 2019 எடுத்து அசஸ் பண்ணி பார்த்ததில் மெனி ஆஃப் த இயர்ஸில் இந்த REIT அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஃபினாமினலாக வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கூட சொல்லணும். ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த REIT ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் டெஃபினட்டாக கிடைக்கும். அண்டு ஏன்னா அதுதான் செபியோட மேண்டேட். இந்த 90% ஆஃப் தி சர்ப்ளஸ், தட் இஸ் ஆஃப்டர் மீட்டிங் எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் போக அதை 90% டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் டு த யூனிட் ஹோல்டர்ஸ். அது இன்விட்டாக இருந்தாலும் இல்லாட்டா இந்த REIT-ஆக இருந்தாலும். பட் REIT-ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்க ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இன்வெட்டில் சில பேர் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் IndiGrid அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட ரீசெண்டாக ஒரு IPO கூட பார்த்தோம். அண்டு சிட்ரியஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ், அந்த ப்ரொமோட்டர் எப்படி ஆர் த ஸ்பான்சர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த REIT நல்லா ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்டு அதோட ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன் 2024 13% வந்திருக்கு. ஒன்று ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் அபவுட் 6.5% வரைக்கும் கிடைக்கிது. எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அவங்க ஏதோ ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டேக்ஸ் ஃப்ரீ. த எக்ஸப்ட் த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை தவிர வித் எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ. அண்டு இன் அடிஷன் டு தட் ஒரு ஸ்மால் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரை இருக்குது. அண்ட் அதனால் ரெண்டையும் டுகெதர் பார்க்குறப்ப உங்களுக்கு மோர் தென் 12% வருது, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் இல்லை. அண்டு அதுதான் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். இன் 2025 பார்த்திங்கன்னா 25.5% வந்திருக்கு ரிட்டர்ன். அதனால் இதை பீட் பண்ணுது ஈஸியாக. அண்டு நிஃப்டி அதே டைமில் நிஃப்டி 50 எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.5% in 2024 and 2025 11.9%. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா -3% தான் நிஃப்டி 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் சொல்கிறேன். தெர் இஸ் இன்க்ளூடிங் டிவிடெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் 24 நம்ம பார்க்குறோம் டிக்ளைன் ஆகிட்டே தானே வந்துட்டுருக்கு. இன்னும் அதுலேருந்து விடுபட்டு வரலாம். இந்த மாதிரி தேர்ஃபோர் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அன்சர்டன்ட்டி நிறைய இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி REIT அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் கூட போடுறதுனால உங்களுடைய ரிட்டர்னை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த REIT அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு கூட ஒரு நல்ல ஒரு பார்க் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15%. பட் ஆனால் லாங் டேர்ம் வெயிட் பண்ணணும். அந்த லாங் டேர்மில் வெயிட் பண்ணால் தான் நமக்கு அதில் ரிட்டர்ன் நமக்கு கரெக்டாக தெரியும். ஷார்ட் டேர்மில் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஐ திங்க் இந்த ரிப்போர்ட்டை கூட நான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, இன்றைக்கி எம்பசி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸையும் ஒரு குயிக்காக பார்த்துடலாம்.
இவங்க போர்ட்ஃபோலியோ அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா 52.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், வெரி லார்ஜ் ஏரியா அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ரீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு த கம்ப்ளீட்டர் வந்து 43, த பேலன்ஸ் வந்து இட் இஸ் ஆன் கோயிங். ஒன்லி 80% கம்ப்ளீட் ஆனதை தான் எடுக்க முடியும் ஆஸ் பர் த செபி. அண்ட் அதனால் ரெவென்யூ ஸ்ட்ரீம் ரொம்ப குயிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா ஆக்குபென்சி பார்த்திங்கன்னா 90%. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்பொழுதுமே நம்ம பார்க்க வேண்டிய மெட்ரிக்ஸில் இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோர் த ஆக்குபேஷன் மோர் த ரெவென்யூ வரும், கரெக்டாக? அதனால் வந்து இதை மெட்ரிக்ஸை பார்க்கணும், எவ்ரி குவார்ட்டரில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு அந்த இதெல்லாம் பார்க்கணும், இல்லாட்ட டிக்ளைன் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் வந்து எந்தெந்த பிளேஸ்லலாம் இவங்க வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. நார்மலி பார்த்திங்கன்னா இந்த பிக் சிட்டிஸில் இருக்கும். அண்டு ஒரு கிளைண்ட் லிஸ்ட்டு அவங்களாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அண்டு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இப்போ மும்பை மாதிரி இடத்துல நியர்லி 100% ஆக்குபென்சி இருக்குது. அண்டு பெஸ்ட் கிளைண்ட்ஸும் இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் கம்பெனிஸ் தான் இருக்கும், அது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்கும். அண்ட் நியர்லி about 70% ஆஃப் த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி ரீட் வந்து வாங்குறது உண்டு, அதாவது லீஸுக்கு எடுக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா டெல்லி, மும்பை, அண்ட் சென்னை, பெங்களூர் அண்டு புனே, இந்த மாதிரி பிளேஸ்லாம் உங்களுக்கு நிறைய இந்த ரீட்லாம் இருக்கிறது உண்டு. இந்த எம்பசி கூட பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளேஸ்லாம் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தி பெங்களூர், சென்னை, தென் நொய்டா, தெர் இஸ் டெல்லி, நியர்பை டெல்லி, தென் மும்பை, புனே, இந்த மாதிரி பிளேஸில் கிளஸ்டர்ஸில் தான் இண்டஸ்ட்ரியல் ஜோன் இல்லைடா அந்த எக்ஸ்போர்ட், அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி ஏரியாவில் இவங்க நிறைய லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு அனதர் திங் இஸ், இந்த இதில் பற்றி இவங்களோட கிளையண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடி டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸு, பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு ஜென்ரலாக கூட சொல்லலாம், ஹெல்த் கேர், ஃபார்மா, மீடியா, என்டர்டைன்மெண்ட், அப்புறம் கன்சல்டிங் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், இவங்க தான் இந்த மேஜர் ஆக்குபன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்டு இந்த எம்பசியில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒன்லி அந்த பில்டிங் அண்டு அதை மட்டும் லீஸ் அவுட் பண்ணுறதில்ல, இவங்க வந்து கீஸ், தெர் இஸ் ஹோட்டல்ஸ் கூட நிறைய இருக்குது. நியர்லி 1730 ஹோட்டல்ஸ் இருக்குது அவங்களுக்கு, அண்டு கீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் ஒரு டிவர்சிஃபை பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி இதுலேயும் பண்ணுறாங்க. இதை தவிர வந்து ஒரு 120 மெகாவாட் சோலார் பிளான்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா கமர்ஷியல் ஸ்பேசஸ் ஆர் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி இது வந்து பவர் காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டு சம் எக்ஸ்டென்ட் இவங்க சேவ் கூட பண்ண முடியும் பவர் காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க 1244 crores இந்த இதுக்கு மட்டும், இந்த குவார்ட்டருக்கு மட்டும். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்திங்கன்னா 1021 crores. அண்டு இதில் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த நெட் டிஸ்ட்ரிபியூட்டபிள் கேஷ் ஃப்ளோ. இதுதான் அட் ரீட் லெவலில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேருந்து தான் இந்த மணி வந்து தி யூனிட் ஹோல்டர்ஸ்க்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது பார்த்திங்கன்னா 616 crores இருக்குது இந்த இதில். அப்புறம் இன்னொரு மெட்ரிக்கு, இவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அது வந்து இவங்களோட க்ரோஸ் வேல்யூ அசெட் இருக்குது பாருங்கள், அதோட கம்பேரிசன் என்னன்னு பார்க்கணும். அது கூட அபவுட் 30% அப்படின்னு அப் டு 70% வரைக்கும் செபி அலோவ் பண்ணுறாங்க ஆன் திஸ். நெட் அசெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 70,540 crores. நெட் அசெட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 491 crores. இந்த மெட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏன் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா இட்ஸ் மச் லெஸ் தென் திஸ். ஸோ எப்பொழுது நீங்கள் வாங்கும்போது இந்த மார்க்கெட் வேல்யூ குறைச்சிருந்து வாங்கினீங்கன்னா யூ ஆர் சேஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். 427 இருக்குது. ஸோ இவங்களோட மார்க்கெட் வேல்யூ ஃபார் ஹையராக இருக்குது. ஸோ இட்ஸ் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ரொம்ப லாங் டேர்மில் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரியல் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் நம்ம பார்க்க வேண்டியது வெயிட்டட் ஆவரேஜ் லீஸ் எக்ஸ்பைரி. அதாவது ஒருத்தரோட சைன் பண்ணுறீங்க அக்ரிமெண்ட்டு, அந்த அக்ரிமெண்ட் வந்து எவ்வளோ நாளுக்கு இருக்க போகுது, 10 இயர்ஸா 8 இயர்ஸா, அப்போ இந்த ஆவரேஜ் இது என்ன, இல்லாட்டா நியூ கஸ்டமர் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதை
புதுசாக சர்ச் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், காஸ்ட் ஆகும். தென் வந்து யூனோ அவர் வந்து அவருடைய பேட்டர்ன் ஆஃப் பேமெண்ட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த மெட்ரிக்கும் ரொம்ப க்ளோஸாக நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து 8.5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்ரி 3 இயர்ஸ் வந்து நார்மலாக வந்து 15% வரைக்கும் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் ரொம்ப எசென்ஷியல். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும் இது வாங்குறதா இல்லையா அப்படின்ட்டு. பட் ஆனால் நெட் அசெட் வேல்யூ பர் யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து மார்க்கெட் ப்ரைஸோட எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து குறைச்சி இருந்துச்சுன்னா நெட் அசெட் வேல்யூவோட தென் இட்ஸ் குட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட்டு பேஸ்ட் ஆன் அந்த Q4 ரிசல்ட்ஸு. பட் இது வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த மெட்ரிக்ஸ்லாம் பார்க்குறது ஃபார் பெட்டர். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸுக்கு தான், நாட் ஃபார் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் மோர் திங் இன்றைக்கி அசஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க். இவங்க பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இட்ஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் பட் ஆல்சோ த்ரூ அவுட் இந்தியா இவங்க பிரான்ச் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே. இப்போ அந்த லாஸ்ட் கவுண்ட் படி about 660 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா. அண்ட் எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க வேறு அப்படின்னு சொல்லணும். ஈவன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் கூட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த இவங்களுடைய ரிசல்ட்ஸ் பண்ணால் இந்த தடவை வந்து ரியலி அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் அப்படின்னா அங்கே வந்து சர்டன் டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஷேரை வாங்குறதா இல்லையான்னு டிசைட் பண்ணோம். என்ன டிஸ்பியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்டட் 1990 ஆரம்பிச்சிச்சு. அது இன்னும் கண்டினியூ ஆகுது, அது செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லணும். அது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் வரை க்ரியேட் பண்ணிடுது அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த டிஸ்பியூட் வந்து will not affect ஷேர் ஹோல்டரோட இதை வந்து ஃபார்ச்சூனை அஃபெக்ட் பண்ணாது டு கிரேட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யார் பெரிய ரிஸ்க் எடுத்துக்க விரும்புகிறாங்களோ அவங்க இந்த மாதிரி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன டிஸ்பியூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 1990 எஸ்ஆர்னு அந்த டைமில் இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அண்ட் ஈவன் ரிஃபைனரிஸ் கூட வச்சுருந்தாங்களே, அவங்க வந்து இந்த பேங்க்கோட ஷேரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே சில பேர் அதிருப்தி நிறைய இருக்கிறனால அவங்களாம் இவங்கக்கிட்ட நிறைய விற்றாங்க. நியர்லி அபவுட் 68% வரைக்கும் விற்றுட்டாங்க. அப்போ தான் வந்து ஆர்பிஐயோட கிளியர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் வர இருந்தது தட் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ்லாம் cannot run a பேங்க் அப்படின்ட்டு. அதனால சரின்ட்டு அந்த எஸ்ஆர் வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ யார்கிட்ட விற்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 1999 சிவசங்கரன் அவர்கிட்ட தான் விற்றாங்க. தெர் இஸ் அந்த ஏர்செல்ங்கிற ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருந்தார், அவர்கிட்ட விற்றாங்க. ஆனால் இந்த குரூப் இந்த பேங்க் வந்து ரன் பை ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு. அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போத் வந்து எஸ்ஆர் ஓன் பண்ணாலும் இல்லாட்டா இந்த சிவசங்கரன் ஓன் பண்ணாலும். அண்டு அதனால் வந்து இதை எப்படியாவது திருப்பி அவங்ககிட்டேருந்து வாங்கிடணும்னு சொல்லி அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே பணத்தை ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு அப்போ வந்து சிவசங்கரன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஃபியூ மொரிஷியஸ் பேஸ்டு இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட கூட நிறைய இந்த ஷேரை விற்றார். அதில் வந்து 7 of them, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து யார் அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஷேரை வாங்கிறதுக்காக இந்த ஷேரை வச்சு பிளட்ஜ் பண்ணி லோன் வேறு ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வெண்ட் இன்டு டிஸ்பியூட். அதே சமயத்தில் இந்த பேங்க் ஆல்சோ அந்த டைமில் ப்ரைவேட்லி ஹெல்டு அண்ட் க்ளோஸ்லி ஹெல்டு பேங்காக தான் இருந்தது. 1:500 போனஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 500 போனஸ் ஷேர். ஏன் அப்படின்னா அது புக் வேல்யூ வந்து நியர்லி அபவுட் 1 lakh rupees வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால் என்னாச்சு, ஃபர்தராக வந்து இந்த காம்ப்ளிகேஷன் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பிளட்ஜிங் ஆஃப் ஷேர்ஸில் ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து இன்வால்வ் ஆனது பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் பேங்க், அவங்க இன்வால்வ் ஆகிருந்தாங்க. ஸோ செபி வந்து ஒன்லி ஜம்ப் இன் டு த பொசிஷன். எப்படி வந்து வித்தவுட் த நாலேஜ் இல்லாமல் எப்படி ஒரு என்ஆர்ஐட்ட ஷேரை வைக்கலாம் அப்படிங்கிற இஷ்யூ அவங்க ரைஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் மேலே ஈவன் 100 crore ஃபைன் வரை இம்போஸ் பண்ணாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரும் உள்ளே வந்துட்டாங்க. எப்படி வந்து ஒரு
நான் ரெசிடென்ட் இந்தியன் வந்து இந்த ஷேரை வாங்க முடியும் வித்தவுட் தி ப்ராப்பர் அப்ரூவல் அண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி அவங்களும் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த இஷ்யூ வந்து காம்ப்ளிகேட் ஆகிட்டே போக ஆரம்பிச்சிச்சு. வேறு வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அத்தனை பேரும் வேறு பிளட்ஜ் பண்ணி லோன் வேறு ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த இதெல்லாம் இஷ்யூ வச்சுட்டு தான் இவங்க வந்து ஐபிஓ வந்தாங்க. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அந்த பேங்க் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டுன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே. அது என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த பேக்ரவுண்டோட இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் உங்களுக்கு புரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரீட்டோட என்னோட ஃபினான்ஷியல்ஸு as well as வந்து இந்த பேங்க்கோட ஃபினான்ஷியல்ஸ் வித் அதர் பேங்க்ஸில் நம்ம பண்ணோம் பாருங்கள், அதையும் சேர்த்து கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கேன். Cauvery Business.in இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேங்க் வந்து எக்ஸலண்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். டெபாசிட் பார்த்திங்கன்னா 61,712 crores அண்ட் அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா 53,379 crores அண்டு கிரெடிட் டெபாசிட்டை அகெயின் எல்லா ப்ரைவேட் பேங்க்குமாக தான் இவங்கள 86% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 704 crores. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா 4.18. ஸோ நிறைய பெரிய பேராமீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா இது எக்ஸலண்ட்லி பர்ஃபார்மிங். பட் இவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன் கோல்டு தான் சொல்லலாம். அரௌண்ட் 46% இன் கோல்டு தான். கம்ப்ளீட்லி செக்யூர்டு லெண்டிங் தான். அண்ட் அதர் லெண்டிங் பார்த்திங்கன்னா கார்பரேட்னு பார்த்திங்கன்னா ஒரு 8% மேலே இருக்காது. அண்டு மோஸ்ட்லி ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் த ஷாப் ஓனர்ஸ் இல்லாட்ட கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிக்கு தான் இவங்க லெண்டிங் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த லெண்டிங் வந்து அப்சல்யூட்லி செக்யூர்டாக இருக்கிறனால இவங்களோட ஜிஎன்பிஏ பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஒன்லி 0.73. அண்டு இது வந்து ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நெட்டு நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்திங்கன்னா 0.18. இந்த மாதிரி ஃபிகர்ஸில் நம்ம பார்க்க முடியாது. நாட் பிகாஸ் இது ஸ்மால் பேங்க்குன்னு இல்லை, பட் ஈவன் அதர்வைஸ் செக்யூர்டு லெண்டிங் இருக்கிறனால அண்ட் இயர்ஸ் ஆஃப் ட்ரெமெண்டஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஃபினான்ஷியல் சைடில் இருக்கிறனாலையும் இவங்க வந்து இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டர் அண்ட் பெட்டராக தான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவங்களுடைய காஸ்ட் டு இன்கம் விச் இஸ் அகெயின் 44% தான். அகெயின் இஸ் an எக்ஸலண்ட். அண்ட் இது பாருங்கள், கேபிட்டல் அடிக்வசி பாருங்கள், சம்திங் ஃபினாமினல். மித்த பேங்க்லாம் ஒன்லி ட்ரீம் பண்ண தான் முடியும். 33.73%. அண்டு CET1 அண்டு பார்த்திங்கன்னா 32.27. இந்த பேங்க் ஆர்பிஐ ரூல் படி பார்த்திங்கன்னா 9% இருந்தாலே போதும். எவ்வளோ இது வச்சுருக்காங்க, கேபிட்டல் இந்த பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும். LCR மோர் தென் அடிக்குவேட்டாக இருக்குது, 125%. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா அபவுட் 638. பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் பயங்கரமாக ஏறிடுச்சு. அண்ட் இதோட ஷேர் மோர் தென் 700 ரூபாய்க்கு கிராஸ் ஆகிடுது. அதனால் ப்ரைஸ் டு புக் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் இந்த ரிப்போர்ட்டு ப்ரிப்பேர் பண்ணப்போ பார்த்திங்கன்னா 1.07 இருக்குது. அண்டு ஸோ அதனால் எவ்ரி பேராமீட்டரில் பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. மோரோவர் செக்யூர்ட் லெண்டிங் இஸ் க்ளோஸ் டு 50%. எல்லா ஸ்மால் பேங்க்ஸு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி கோல்டு லோன் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது உண்டு. அண்டு கார்பரேட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது உண்டு. எதர் அது ஃபெடரல் பேங்காக இருக்கட்டும், இல்லாட்ட இது கேத்தலிக் சிரியன் பேங்காக இருக்கட்டும், ஆர் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்காக இருக்கட்டும். மோஸ்ட்லி வந்து இந்த கோல்டு லெண்டிங் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இவங்களுடைய ஜிஎன்பிஐ வந்து எப்பொழுதும் லோவாக தான் இருக்கும். அண்டு இன்றைக்கி வந்து ஆர்பிஐ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து எஸ்டர்டே இதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். தட் இஸ் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ். அது வந்து 1 April 2027 ஃபோர்ஸுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ டெஃபினட்டாக வந்து எல்லா பேங்க்ஸும் லாஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதை ஃபோர்ஸி பண்ணி லெண்டிங் பண்ணும்போதே அதுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் போட்டாகணும். ஆனால் இந்த மாதிரி பேங்க்ஸு வேறு வந்து செக்யூர்டு போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கனாலே nearly 50%ல் இருக்குது. அப்போ இவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற லெவலோட இன்னும் குறைச்சி தான் போயிட்டுருக்கோம் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்டு ஸோ நெட் ப்ராஃபிட் ஃபார் த பேங்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 374 crores. அதுவும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் இந்த பேங்க் எக்ஸலண்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பர்ஹாப்ஸ் த பெஸ்ட் ப்ரைவேட் பேங்க்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு பட் ஆனால் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா அந்த டிஸ்பியூட்டு
அந்த ஷேர் டிஸ்பியூட் ஒன்று தான் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நியர்லி மோர் தென் 25 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லணும். இந்த டிஸ்பியூட்டு அது என்றைக்கு ரிசால்வ் ஆக போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் REIT அண்ட் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். அண்ட் இது இந்த ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.